எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வாழைப்பழம் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வாழைப்பழம் யூஸ் பண்ணி இன்னொரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வாழைப்பழம் ஹல்வா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இந்த வாழைப்பழம் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ ஹல்வா செய்ய நான் 4 பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அல்வாக்கு தேவையான வெல்லப்பாகு செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அதில் 150 கிராம் வெல்லத்தை போட்டு கரைய விடுங்க. இந்த அல்வாவை நீங்கள் சர்க்கரையிலையும் செய்யலாம், ஆனால் வெல்லத்தில் செய்யும்போது இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சு பாகு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு அகலமான பேன் எடுத்து நெய் போட்டு உருகுனதும் முதல்ல கொஞ்சம் முந்திரியை சேர்த்து பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து உருகுனதும் அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பழ விழுதை ஊற்றி கிண்டுங்க. வாழைப்பழ கலவை நெய்யில் நல்லா வதங்கினதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க, 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து திக்காயிடுச்சு. இப்போ இன்னொரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வெல்லப்பாகை ஊற்றி கிண்டுங்க. நீங்கள் சர்க்கரையை சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்டேஜில் டைரெக்டாக சர்க்கரையை சேர்த்துடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. பேனில் நல்லா ஒட்டாமல் வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் வதக்குங்க. அப்போ தான் கரெக்டான ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அஞ்சு நிமிஷம் கழித்து வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் ஸ்டோவை சிம்மில் வச்சு கிண்டலாம். பாருங்க, சூப்பரான அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு ட்ரேயை எடுத்து நல்ல நெய் தடவி கிரீஸ் பண்ணி ரெடியான அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறவிடுங்க. இது செட் ஆக ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும். ஆறுனதும் ஃபஸ்ட்டு ட்ரேயோட ஓரத்தில் ஒட்டாமல் ஒரு கத்தியில் எடுத்து விட்டு ட்ரேலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி உங்கள் விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அருமையான வாழைப்பழ ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஏதாவது குயிக்காக ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும், எதனா கெஸ்ட்டு வராங்க, குயிக்காக ஏதாவது செய்யணும்னா இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.